கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேர்களை இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.5 சனிலேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் நீங்கள் பாதச்சனியை தொற்றுக்கிறீங்க. 2.5 வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு சனி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ இந்த மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்க அப்படின்னா, வருமானத்தை தேடி தான் செல்லணும். வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு நிலைப்பாடி குழப்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் போராடி தான் நாம் வருமானத்தை பெற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த போராட்டத்தில் வெற்றி காணுவோம். அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் சண்டை, சச்சரவுகள், சங்கடங்கள், வீண் வம்பு வழக்கு, சந்தேகப்பட்டு பேசுகிறது அத்தனை வரும். அத்தனை நன்மையிலேயே முடியும். ஓகேங்களா? அப்போ பொருளாதார வாழ்வாதாரம் கொஞ்சம் பொசிஷன் டைட்டு கொடுத்தாலும் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி காலகட்டங்களில் உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா உடம்பு உஷ்ணமாகும். கால் சம்மந்தப்பட்ட வலிகள் வரும். அதே சொத்த பொருள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டோம்னாக்கா இருக்கும். ஓகேங்களா? வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைமூடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலங்கள் வருமானு கேட்டாக்கா கட்டாயம் வரும். ஓகேங்களா? அதுபோல் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் இந்த மாதிரி அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தேடி வருமானு கேட்டாக்கா கண்டிப்பாக தொழில் அமைப்பு நல்ல முறையாக சிறப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? தொழில் அமைப்பு நல்லா சிறப்பாக இருக்கும். பொருளாதார வாழ்வாதாரத்தோடு இருக்கும். அப்போ இன்னொருத்தர் முதலீடு போடுவாங்க. நீங்கள் ஒரு பங்குதாராக இருந்து சிறப்பாக பண்ணிக்கலாம். உங்களோட முதலீடு கம்மியாக இருக்கும், மற்றவங்க முதலீடு ஜாஸ்தியாக இருக்கும். அதில் ஈக்குவலாக நீங்கள் பொருளாதாரத்தை வாங்கி பங்குகள் வாங்கி நீங்கள் இன்னும் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நான் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு கேஸ் நடக்குது, ஒரு கொடுத்துட்டு வாங்குறதில்ல அப்படின்னா அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு தீர்வுக்கு வரும். ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதங்களில். ஓகேங்களா? அப்போ மறைப்பொருள் தொழில் பண்ணுற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்லா இருக்கும். நீங்கள் ஜோடியாக இருங்க, மாந்திரிவாதியாக இருங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலைத்துறையாக இருங்க, அது சினிமா தொழில், இந்த மாதிரி ஹோட்டலு, இந்த மாதிரி எந்த கலைத்துறையில் எந்த ஒரு அமைப்பில் இருந்தீங்கனாலும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்குன்னு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இதை சம்பளம் தான் போயிட்டுருக்கிறேங்க, கூலி வேலைக்கு தான் போகிறேன், எனக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வருமானத்தை ஈட்டுருவீங்க, உங்களுக்கு பிரச்சனைகளை கடந்து வருவீங்க, பொருளாதாரத்தை ஈட்டுருவீங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நான் தூரமாக வேலைக்கு போகிறேன், இங்கேருந்து நான் வேலைக்கு கிளம்புனாக்கா ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயணம் செஞ்சு தான் நான் வேலைக்கே போகிறேன், இல்லை இங்கேயே தங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக அருமையாக அற்புதமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாயாருக்கு கொஞ்சம் அது உடம்பு சுடக்கணமாகும். பார்த்து சுதந்திரம் நிதானத்தோடு இருங்க. ஓகேங்களா? அப்போ தாயார் இந்த மாதிரி காலகட்டத்தில் குழந்தை யாத்திரை தூரத்து பயணம் இப்படிலாம் போகிறதுக்கு உண்டான ஒரு யுக்தி கையாண்டு கொடுங்க, அமைச்சு கொடுங்க. அப்போ வீடு வாசல் வண்டி வாகனம் யோகம்னு இந்த காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலையில் தான் இருக்குது. பெரிய அமைப்பில் இருக்குதுன்னு கேட்டப்படாக்கா ஒரு மத்தியமான நிலைன்னா, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ தாயாரோட நிலையும் தந்தையாரோட நிலையும் ஒரு சீராக இருக்கும். இப்போ 2 தரப்புலையும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் வண்டி வாகன அமைப்பு 2 தரப்புலையும் நமக்கு கை கூடு வருமானம் கேட்டால் 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கேட்ட காலகட்டங்களில் ஒரு மத்தியமான நிலையை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு திருமண யோகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் திருமண யோகம் இந்த காலகட்டங்களில் சிறு தோஷத்தை கொடுக்கும், தடையை கொடுக்கும், தாமத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இனம் விட்டு இனம் தார்மணம், இனம் விட்டு இனம் திருமணம், இனம் விட்டு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைவுள்ள மணமகனை தேர்ந்தெடுப்பது. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு திருமணம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பிரச்சனைலாம் நடக்கும். நேர்முக திருமணம்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன இக்குகள் வச்சு நடக்கும். ஓகேங்களா? அப்போ மூத்த சகோதரிகள் நண்பர்கள் இவங்களாம் எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரிகள் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பிரச்சனைக்கு ஆளாவாங்க. எதிரோ ஜாமீன் போட்டு மாட்டுவாங்க, ஏதோ வீண் வம்போலகலாம் மாட்டுவாங்க. அதெல்லாம் அவங்களும் முன்னாடி சொல்லி கொஞ்சம் கவனத்தோடு இருக்க சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களையும் மூத்த சகோதரிகளையும். அப்போ நீங்கள் பெறக்கூடிய லாபத்தில் கொஞ்சம் கவனம் ஈர்ப்பு தேவை. அப்போ 2ஆவது திருமணத்தில் கவனம் ஈர்ப்பு தேவை. 2ஆவது திருமணம் பண்ணவங்களும் கவனம் ஈர்ப்பு தேவை. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. அப்போ குடும்பத்தில் சுபபெறை வரும். அப்போ குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா பயணிப்பீங்க, வெளியூர் பயணிப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? நன்றி. டைம் ஆகிட்டு இருக்குது. 5 நிமிஷம் முடிக்கலாம், 5 நிமிஷம் கரெக்டாக முடிக்கலான்ட்டு பிளான் பண்ணி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.